மகளே என் மருமகளே அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி துளசிக்கும் முத்துவேலுக்கும் நல்லபடியாக கல்யாணம் ஆயிரும். கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இருந்த வீடே வந்து முத்துவேலோட அம்மா துளசி பேருக்கு மாற்றி துளசி இல்லைன்னு சொல்லிட்டு பேரே வச்சுருவாங்க. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா துளசி கையாலேயே ஓப்பன் பண்ணிடுவாங்க. இதை பார்த்து எல்லாருக்கும் ஷாக் ஆயிரும். துளசியோட அம்மா அப்பா எல்லாமே இப்போ தான் அவன் வந்திருக்கா, அதுக்குள்ளே எதுக்குமா வீடெல்லாம் எழுதி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, துளசியை யாரும் இந்த வீட்டில் ஒன்றும் சொல்லிடக்கூடாது, அதுக்காக தான் இந்த வீடே அவள் பேரில் எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு முத்துவேலோட அம்மா சொல்லுவாங்க. இதில் வந்து சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கும், சில பேருக்கு வருத்தமாகவும் இருக்கும். இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா துளசியோட சின்ன வயசு ஃபோட்டோவை பார்த்திங்க அப்படின்னா முத்துவேல் வந்து பார்த்துருவாரு. அதை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்பவே ஷாக் ஆயிரும். அந்த ஃபோட்டோவில் இருக்க அந்த பொண்ணு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சின்ன தம்பி அம்முன்னு சொல்லிட்டு தான் ஆசையாக வந்து சின்ன வயசுலேருந்து விளையாண்டு வளர்ந்த பொண்ணு. அந்த பொண்ணை தேடி தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன தம்பி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன தம்பிக்கு வந்து முத்துவேல் வந்து உன்னோட அம்முவை நான் கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு வாக்கும் கொடுத்துருப்பாரு. இந்த நிலைமையில கடைசியில் சின்ன தம்பியோட அம்முவாக இருக்க அந்த துளசியை தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட முத்துவேல் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு நிலைமைக்கு வந்து முத்துவேல் ஆளாயிட்டாரு. இதுக்கப்புறம் முத்துவேல் வந்து என்ன முடிவெடுக்க போறாரு, எப்படி வந்து துளசி கூட நிம்மதியாக வாழ போறாரு, இல்லை சின்ன தம்பிக்கு விட்டு கொடுக்க போறாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்க.